சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன கருணாகரன் சார் இங்க நடக்குது? அந்த ராஸ்கல் இப்படி ஒரு வேலையை பாப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல மேடம். உன்னை பிடிக்கணும், நீ மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு போலீஸ்ல மாட்டி அவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் அன்பு தான் நிரபராதின்னு வெளியே சொல்லாம அமைதியா காத்திருந்தா. நீ புத்திசாலித்தனமா அதுக்கப்புறம் அந்த தப்பே பண்ணாத நல்லவ மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த. உன்னோட கெட்ட புத்தி ரேவதி மூலமா உன்னை இன்னைக்கு காட்டி கொடுத்துருச்சு. நான் அமைதியா இவ்ளோ நாள் உனக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருந்த ரகு. நீ ஒரு நாள் மாட்டுவன்னு எனக்கு நல்லா தெரியும். சார், இவங்கிட்ட என்ன சார் பேச வேண்டி இருக்கு? எங்கள்கிட்ட விடுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் இந்த ராஸ்கல். சார், இவனை அடிச்சு மூஞ்சில கிழிச்சிடுறேன் சார். இல்ல இல்ல இல்ல, பொறுமையா இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் பேசிக்கிறேன். டேய், இங்க இருந்து உன்னை அனுப்பிட்டா இன்னொரு இடத்துக்கு போய் நிம்மதியா வேலை பார்த்துக்கலாங்கிற தைரியத்துல தானே நீ இப்படி எல்லாம் பண்ண. இனிமே உன்னோட முகத்தை பார்த்து எவன் வேலை கொடுக்கறான்னு நானும் பார்க்கறேன். இந்த உலகத்துல எந்த மூலைக்கு நீ போனாலும் பொம்பளைங்க உன்னை பார்த்தா செருப்பு எடுத்து அடிப்பாங்க. டே பொறுக்கி, நான் ரோஜா செல்வி, நீ சொன்னதெல்லாம் செஞ்சமாடா? சார், இவனை எங்க கிட்ட விட்டுருங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். ரேவதி, இந்த ராஸ்கலால நேரடியா பாதிக்கப்பட்டது நீதான். உன் செருப்ப கழட்டி முதல்ல நீ அடி. அதுக்கப்புறம் மத்தவங்க அடிக்கட்டும். முத்து, வீடியோ எடு. சரிங்க சார். என்ன யோசிக்கிற? அடி ரேவதி. வேணா வேணா, சொன்னா கேளு, வேணா சொன்னா கேளு, வேணா. டேய், என்னடா மிரட்டுற? வேணா சொல்ற. கம்பெனில வேலை செய்யற பொண்ணுங்களை கூட பிறந்தவங்களா பார்க்காம அவங்களையே வீடியோ எடுத்து பாக்குறிய? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? உன்னை போய் பாவம் பார்த்து நான் வேலைக்கு சேர்த்தேன் பாரு, அதுதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. உன்னெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? உன்னை வெட்டி கூறு போட்டுருண்டா. கருணாகரன் சார், வேண்டாம். இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். இவனுக்கு ஏதாவது ஆனா நம்ம தான் பதில் சொல்லணும். ஆனா ஆகட்டும் மேடம். இவனை மாதிரி ஒரு அயோக்கியனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல மேடம். சார், இல்ல சார். டேய், கூழ கும்பிடு போட்டு காலா சுத்தும் போது எனக்கு தெரியும்டா ஒரு நாள் இப்படி பண்ணிட்டு வந்து நிப்பேன்னு. இல்ல சார், உன்னை அடிச்சு கொன்னுடுறேன்டா. கருணாகரன் சார், சார், நீங்க அடிச்சா அவனுக்கு வலிக்காது. நம்ம கம்பெனில வேலை பார்க்கிற ஒவ்வொரு பொம்பளையும் அவனை அடிக்கணும். ரேவதி, ஏன் யோசிக்கிற? அடி அவனை.
ஐயோ விட்டுருங்க என்ன விட்டுருங்க விட்டுருங்கல்ல ஐயோ விட்டுருங்க 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 என்ன விட்டுருங்க ஐயோ வலிக்குது ஐயோ விட்டுருங்க விட்டுருங்க வலிக்குது விட்டுருங்க விட்டுருங்க வச்சிருக்கமா வச்சிருக்க நீ பண்ண தப்பு என்னன்னு இப்ப புரியுதானந்தி உனக்கு? அன்னைக்கு ஒண்ணும் பண்ணாத அன்புவ போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததும் நீதான். உன் மேல திருட்டுப்பட்ட கட்டினதுக்கு அப்புறமும் இந்த பொறுக்கிய போனா போதுன்னு பாவம் பார்த்து சேர்த்து விட்டதும் நீதான். இன்னைக்கு ரேவதிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அதுக்கு காரணமும் நீதான். பண்ண பாவத்துக்கு இப்போ அது பிராயச்சித்தை தேடிக்கோ. போ போ, அந்த ராஸ்கல போய் அடி போ. தைரியம் எனக்கு ஐயோ என்ன விட்டுருங்க மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க என்ன அடிக்காதீங்க 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 பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு போலீஸ் கிட்ட என்ன பொய் சாட்சி சொல்ல வச்சுட்டியேடா பாவி. அடிக்காதீங்க உன்னைய கொன்னாலும் தப்பு இல்லடா. மகேஷ் வேண்டாம், அவனுக்கு ஏதாவது ஆயிடும் போது பொறுமையா பேசி அவனை துரத்து விட்டலாம். வன்முறைய பொறுமையா ஹேண்டில் பண்ண முடியாது மித்ரா. நம்ம கார்மெண்ட்ஸ்ல லேடிஸ் அனுபவிச்ச வலிய அவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம். அடி ஆனந்தி.